திரு புசி ஆனந்த் அவர்கள் திரு விஜய் அவர்களை அரசியல் களத்துக்கு கொண்டு வந்து அவர்களுடைய பாண்டிச்சேரி அரசியல்லையும் அவர்களுடைய தன்மையை அவருடைய தலைமை பண்பை காமிக்கணும்னு நினைக்கிறதுல மாற்று சிந்தனை இருக்க முடியாது. ஆனால் அதே சமயம் அங்க கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு செட் ஆஃப் ரூல்ஸையும் அந்த எஸ்பி தலையில தான் போய் விடியும். ஆனால் இன்றைக்கு கரூர்ல என்னென்ன ஃபிளவுட்டிங் ஆஃப் ரூல்ஸ், அந்த அங்க உள்ள டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் என்னென்னலாம் சொன்னதை நீங்க கடைபிடிக்காம 40 பேருக்கு மேல 41 உயிர்களை காவு வாங்கியதற்கு மிகப்பெரிய காரணமாக இருந்த அதே புசி ஆனந்த் பொதுச் செயலாளர் அவர்களும் அதே விஜயினுடைய கட்சியும் இன்றைக்கு பாண்டிச்சேரியில நீங்க கொடுத்திருக்கிற ரூல்ஸை தாண்டி யார வேணாலும் முள்ளுக்கு விடலாங்கிற ஒரு துணியில அங்க செய்ததை எஸ்பி அவர்கள் வன்மையாக கண்டித்து அந்த செட் ஆஃப் ரூல்ஸ்க்குள்ள நீங்க நடத்த முடியும்னா நடத்துங்க, 40 பேர் உயிர் பலிக்கு காரணமாயிட்டு இங்க வந்திருக்கீங்கிற அந்த ஸ்ட்ராங் வேர்டையும் பொருட்படுத்தாமல் திரு புசியானது அவர்களும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களும் திருப்பியும் இருக்கிற எல்லா கிரௌடையும் உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. நம்பர் 1. சோ இவர்களுக்கு எந்த விதத்திலையும் ஒரு கிரௌட் மேனேஜ்மெண்ட் தெரியல, ஒரு பொலிட்டிக்கல், அது நம்ம அட்லீஸ்ட் ஒரு புது பார்ட்டியா இருக்கிறாங்க, கொஞ்ச நாள்ல கத்துக்கிடுவாங்க அப்படின்னு ஓரளவுக்கு திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஆனால் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் கூட இவர்கள் இன்னும் அந்த பாடத்தை கற்கவில்லை. இன்னும் அவர்களுடைய மனப்பான்மை அவரை மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானாக காட்டணும், தேர்தல் அரசியல்ல விஜய் அவர்களுக்கு மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆதரவை காட்டணுங்கிறது மட்டும்தான் இருக்கிறத வட்டி மக்கள் பிரச்சனைக்காக இவர் என்ன குரல் கொடுக்க போறார், மக்கள் பிரச்சனைக்காக என்ன பேச போறார், அதற்காக நடவடிக்கைகள் என்ன எடுக்க போறோங்கிறதுல எந்த விதமான எப்படி கொள்கையை இன்னும் நிலைநிறுத்தி கொள்கை இதுதான் அப்படிங்கிறத அவங்க பார்ட்டி கேடருக்கு சொல்லலையோ, அது மாதிரி இந்த மக்களுக்கான எந்த விளிம்பு நிலை மக்களுக்கான எந்த நடவடிக்கைகளை மேற்கொள்றதுக்கும் விஜய் அவர்களும் சரி, விஜய் பார்ட்டி அவர்களும், பார்ட்டியில இருக்கிற யாருக்குமே அந்த தெளிவு இல்லை. ஆனால் கூட்டத்தை மட்டும் காமிக்கணும்.